வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இது புயலாக வலுப்பெறக்கூடும் அப்படின்ற இந்த ஒரு தகவல் உறுதியுமாக இருக்குது. இந்த புயல் தற்போது எந்த திசையை நோக்கி நகருது அப்படின்னா வடமேற்கு திசையில் நகருது. தற்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம சென்னையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த புயல் எந்த அளவுக்கு சென்னையை நோக்கி வருதோ ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கும். சென்னையை ஒட்டி வந்ததுன்னா பரவலாகவே எல்லா மாவட்டங்களையும் மழை இருக்கும். ஆனால் இது சென்னையை தொடாமலேயே கொஞ்சம் விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் தொட்டதுனா கூட நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். பட் என்ன இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வட கடலோர மாவட்டங்களில் இந்த புயலுடைய தாக்கம் இருக்கக்கூடும் சொல்கிறாங்க. அதாவது அந்த வெளிச்சூற்றுன்னு சொல்லுவாங்களா, அந்த மேகங்கள் அந்த மாவட்டங்கள் வழியாக போகும்போது நமக்கு நல்ல மழையை கொடுக்கும் அப்படின்றாங்க. நமக்கு அப்படின்றது இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்கிறதான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறையவே இருக்குது அப்படின்ற இந்த ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வடக்கு உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்டங்களையும் பரவலான இடி மழை பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக ஒரு சில தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த புயலுடைய வேகம் அப்படின்றது இது வரைக்கும் சரியாக சொல்லப்படலை. எந்த இடத்துலையும் இந்த இவ்வளோ வேகத்தில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு கிடைக்கப்பெறல. வடமேற்கு திசையில் இந்த புயல் நகருது அப்படின்றாலும் கண்டிப்பாக இந்த புயல் ஆந்திராவுக்கான புயல் அப்படின்னு உறுதியாக இருக்குது. ஒரு சிலர் சொன்னாங்க இந்த புயல் கண்டிப்பாக ஆந்திராவுக்குலாம் போகாது, அதையும் தாண்டி மியான்மர் நோக்கி போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது தமிழகத்துக்கான புயல் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அரபிக்கடலில் ஒரு புயல் இருக்குது. ஸோ இது சென்யாருன்னு சொல்லுவாங்க. இது புயலாக கிடையாது, தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்குது. ஸோ இது அதுவும் பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி புயலாக மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது இது அதோடு சேரும், கிராஸ் பண்ணி போகும். அதாவது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு இந்திய தரைப்பகுதி வழியாக போய் அரபிக்கடலில் போய் சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கணிப்புகளும் சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த கடல் வெப்பம், இந்த சூழ்நிலை எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டுமே புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு இந்த பக்கம் வங்கக்கடலையும் ஒரு புயல் இருக்கும், அதே மாதிரி அரபிக்கடலும் புயல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு புயலையும் நம்ம ஒரே நேரத்தில் பார்க்க போகிறோம். உலகமே பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்களே பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு நிறுவனங்களே பார்த்திங்கன்னா வியந்து பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுன்றது ரொம்ப பல வருடங்களுக்கு பிறகு நடக்குதுன்றது, என்ன நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோடு வெயிட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா உறுதியாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புயல் தற்போது சென்னைக்கு நெருக்கமாக சென்னையை தொடாமலேயே விலகி போகும் அப்படின்றது தான் தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இமயமலையில் அங்கே ஒரு சில கீழடுக்கு சுழற்சியெலாம் உருவாகுது, அதனால் இங்கே இடையூறு வரும். அந்த இடையூறால் பார்த்தீங்கன்னா இது தமிழகத்தை நோக்கி கொஞ்சம் தமிழகத்தை ஒட்டி கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உறுதிப்படுத்த முடியாத சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்குது. இந்த புயல் என்றைக்கு உருவாகும், புயலாக என்றைக்கு அதிதீவிரமாக மாறும் அப்படின்னா 27, 28 அப்படின்னு இந்த 2 தேதிகளில் மாறுறதுனால ஸோ அந்த 2 தேதிகளில் நமக்கு வரும் அப்படின்றனால இன்னும் நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 நாட்கள் இருக்குது. ஸோ அதனால தான் இது உறுதிப்படுத்த முடியாத தகவலாக இருக்குது. புயல் அப்படின்றது ஒரு ஜஸ்ட்டு ஒரு 12 ஹவர்ஸில் வர கணிப்புகளை மட்டும்தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். எத்தனையோ புயல்களை சென்னைக்கு வருது, இங்கே போகுது, அங்கே போகுது, இந்த இடம் போகுது, அந்த இடம் போகுதுன்னு சொல்லிட்டு 1008 விஷயம் சொல்லுவாங்க. கடைசி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தெல்லாம் அதோடைய பாதையை பார்த்திங்கன்னா அது மாற்றிக்கொள்ளும். ஸோ அந்த மாதிரி எந்த ட்விஸ்ட்டு வேணாலும் நடக்கலாம். இயற்கையை நம்ம யாராலையும் கணிக்க முடியாது. ட்விஸ்ட்டுகள் அப்படின்றது எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து சைக்கிளுடைய அந்த பாதையை எறிந்து அதற்கேற்றபடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். ஸோ கடலில் புயல் இருக்குது அப்படின்றப்போ எந்த அளவுக்கு நம்ம மீனவர்களும் சரி, அதே மாதிரி அன்றாட வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும். எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் கணிக்க முடியாது. இயற்கை அப்படின்றது யாருக்குமே ஒரு கணிக்க முடியாத ஒரு புதிர் அப்படின்றனால அது தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு சில வானிலை சம்மந்தமான அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி என்ன ஆக போகுது, 2 புயல் இருக்கின்றாங்கல்ல, ஸோ இந்த புயல் எந்தெந்த பக்கம் போக போகுது, என்ன மாற்றங்கள் நடக்கும், நமக்கு ஏதாவது மழை வருமா வராதா, நம்மளுக்கு இடி மழை பொழிவு வருமா, நம்மளுக்கு காற்று இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. நம்ம அன்றாட வேலைகளை செய்கிறோம். இதோட தான் நம்ம வாழ்கிறோம், இயற்கையோடு தான் வாழ்கிறோம். இயற்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், லைக் பண்ணோடனே ஹைப்புன்னு ஒன்று வரும். ஸோ அதை தட்டி விட்டிங்க அப்படின்னா எனக்கு கிரெடிட் ஸ்கோர் மாதிரி வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். மறக்காம
மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க.